இது எப்படின்னாங்க, ஒரு குற்றவாளியை மேடையின் மீது ஏத்துறேன், ஏப்பா நீ குற்றம் பண்ணிருக்கியா அப்படி, ஐயா நான் குற்றம் பண்ணல அப்படி. உடனே நீதிபதி சொல்ற, இல்லப்பா அவரே குற்றம் பண்ணி ஒத்துக்கிட்டாரு, ஒரே ஒரு பாட்டை மட்டும் கேட்டு நான் ஜட்ஜ்மெண்ட் எழுதுறேன்னு சொல்ற மாதிரி ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கு தெரியும் இந்த பிரச்சனை தர்ம சங்கடம் எல்லாம். அவர் கிளம்பி அமெரிக்கா போயிடுறார். The day 306A was debated in the Constitution Assembly, Pandit Nehru was not in the Constitution. அமெரிக்கா பயணமா போயிடலாம். அப்ப அம்பேத்கர் ஐயா சொல்றாங்க, என்னுடைய எதிர்ப்பையும் தாண்டி இந்திய தேசத்திற்கு இதனால் பிரச்சனை வரும் என்று தெரிந்தும் 306A லேட்டர் ஆர்டிகல் 370 அதை கொண்டு வர்றீங்க, அந்த கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளில நான் இடம்பெற மாட்டேன் என்று உள்ளேயே அம்பேத்கர் ஐயா வரல. குறிப்பாக இந்த ஆர்டிகல் 370 நாம சொல்றோம், அது ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷன் டிராஃப்டிங்ல பாத்தீங்கன்னா அது 370 இல்லை. அன்றைய காலகட்டத்தில் ஐயாவுடைய புத்தகத்தில் அதை விவரிச்சிருக்கிறாங்க. அது கான்ஸ்டிடியூஷனல் டிராஃப்டிங்ல 306A காஷ்மீருக்கு தனி அந்தஸ்து கொடுக்க வேண்டும் என்பது 306A அதான் தான் இருந்துச்சு. அதை ரீநம்பர் பண்ணாங்க திரும்ப. அது கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி டிபேட்லாம் முடிஞ்சு அதை கான்ஸ்டிடியூஷனா ஃப்ரேம் பண்ணும்போது சில நம்பர்ஸ் ரீஃப்ரேம் பண்ணும்போது 306A became 370. ஸோ அந்த 306A கொண்டு வர வேண்டும் என்று நினைத்த பொழுது அந்த அம்பேத்கர் ஐயா அப்ஜெக்ட் பண்ணார், வேண்டாம் என்று சொன்னார். அப்ப ஷேக் அப்துல்லா ஐயா சந்திச்சு ஒரு பேசுறார், ரங்கராஜ் பாண்டியன் அதை கோட் பண்ணார். அவர் சொன்ன வார்த்தை, அந்த ஆங்கில வார்த்தை நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன சொன்னாருன்னா, you want the whole of India to defend Kashmir, you want the whole of India to take care of Kashmiris, but you don't want Kashmir to be a part of the rest of the India. This is treason which I disagree. தமிழ்ல சொன்னாங்க, இதை நான் ஏத்துக்கவே மாட்டேன். இந்தியா எல்லாம் சேர்ந்து காஷ்மீரை டிஃபெண்ட் பண்ண. ஷேக் அப்துல்லாவுடைய வார்த்தை வேற மாதிரி இருந்துச்சு. காஷ்மீர் இஸ் தி என்ட்ரி பாயிண்ட் டு இந்தியா. ஸோ நாங்கள் உங்களுக்கு முக்கியம், பிகாஸ் நாங்க ஜியோ பொலிட்டிக்கல் சென்டரா இருக்கோம். எங்களை நீங்க சரியா பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை வரும். அது அப்பவே இந்த சோகால் செசஷன், இந்த பிரிவினைவாதத்துக்கெல்லாம் அப்பவே தடை போட்டு தான் 306A எனக்கு வேண்டாம் என்று சொல்லி நான் செய்ய மாட்டேன் என்று சொன்னாங்க. அது எப்படி வந்துச்சு அப்படின்னு நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். 306A அம்பேத்கர் ஐயா செய்ய மாட்டாங்க, எப்படி கொண்டு வந்தார்? அன்னைக்கு ஹரிசிங் ராஜாவுடைய திவானாக, ஒரு பெரிய சட்டமேதையாக, ஒரு மிக முக்கியமான இந்தியாவுடைய ஒரு அரசியல் தலைவராக இருந்த கோபால்சாமி ஐயங்கார் அவர். நேரு ஐயா சொல்றாங்க, இது அம்பேத்கர் ஐயா செய்ய மாட்டாங்க, கோபால்சாமி ஐயங்கார் ஐயா நீங்க செய்யுங்க. உடனே கோபால்சாமி ஐயங்காருக்கு நல்லா தெரியும் இது எப்படி கொண்டு வரணும். இஸ் வெரி ஸ்மார்ட் மேன். அவருடைய வேலை என்ன, நேரு ஐயா சொல்லிட்டாங்க 306A கொண்டு வரணும். 306A கொண்டு வர்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு வேலை செய்யறார். அதாவது இந்த கான்ஸ்டிடியூஷனல் அசம்பிளிக்கான காஷ்மீருடைய 4 பேரை ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணும். அந்த 4 பேரை நாமினேஷன் பேசிஸ்ல கொண்டு போறாங்க. அதாவது அன்றைய காஷ்மீருடைய சோகால்டு பிரைம் மினிஸ்டர் அவர் நாமினேட் பண்ணா 4 பேர். அந்த 4 பேரை நாமினேட் பண்ணிக்கிறாங்க. அந்த 4 பேர் நமக்கு தெரியும், மிர்சா முகமது அப்சல் பேக், மௌலானா முகமது சையத் மசூதி, மோட்டிராம் பேக், ஷேக் அப்துல்லா. 4 பேரை ஷேக் அப்துல்லா அவரை நாமினேட் பண்றாங்க. 4 பேர் ரெக்கமெண்ட் பண்றாங்க அம்பேத்கர் ஐயாவுக்கு, ஆல்ரெடி கிருஷ்ணசாமி ஐயங்கார் அவர்களுக்கு, கோபால்சாமி ஐயங்கார் அவர்களுக்கு. கோபால்சாமி ஐயங்கார் அவர்களுக்கு 4 பேர் ரெக்கமெண்ட் பண்றாங்க காஷ்மீருக்கு தனி அந்தஸ்து வேண்டும் என்று. இது எப்படின்னாங்க, ஒரு குற்றவாளியை மேடையின் மீது ஏத்துறேன், ஏப்பா நீ குற்றம் பண்ணிருக்கியா அப்படி, ஐயா நான் குற்றம் பண்ணல. உடனே நீதிபதி சொல்ற, இல்லப்பா அவரே குற்றம் பண்ணி ஒத்துக்கிட்டாரு, ஒரே ஒரு பாட்டை மட்டும் கேட்டு நான் ஜட்ஜ்மெண்ட் எழுதுறேன்னு சொல்ற மாதிரி காஷ்மீருடைய அன்றைய முதல்வராக பிரதமராக இருந்த ஷேக் அப்துல்லா அவர்கள் நாமினேட் பண்ண 4 பேர் தே ரெக்கமெண்ட் டு கோபால்சாமி ஐயங்கார் ஐயா அவர்களுக்கு 306A. ஸோ 306A கொண்டு வந்தாச்சு. அது எப்படி கொண்டு வர்றாங்க? ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கு தெரியும் இந்த பிரச்சனை தர்ம சங்கடம் எல்லாம். அவர் கிளம்பி அமெரிக்கா போயிடுறார். The day 306A was debated in the Constitution Assembly, Pandit Nehru was not in the Constitution. அமெரிக்கா பயணமா போயிடுறாங்க. அப்ப அம்பேத்கர் ஐயா சொல்றாங்க, என்னுடைய எதிர்ப்பையும் தாண்டி இந்திய தேசத்திற்கு இதனால் பிரச்சனை வரும் என்று தெரிந்தும் 306A லேட்டர் ஆர்டிகல் 370 அதை கொண்டு வர்றீங்க, அந்த கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளில நான் இடம்பெற மாட்டேன் என்று உள்ளேயே அம்பேத்கர் ஐயா வரல. இன்னைக்கு ஆச்சரியம் பாருங்க, அம்பேத்கர் ஐயாவுடைய பெயரை சொல்லி பிழைப்பு நடத்தக்கூடிய அரசியல் கட்சிகள் என்ன எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ ஜம்மு அண்ட் காஷ்மீர் கொடுத்திருக்காங்க. ஆர்டிகல் 370 will come back, separate flag will come back.
என்னெல்லாம் இருந்துச்சோ எல்லாம் வந்துடும். கூட்டணி 2 கட்சிகள் போட்டு சீட் ஷேரிங் முடிஞ்சாச்சு, பிரஸ் மீட் முடிஞ்சாச்சு, எலெக்ஷன் மட்டும்தான் பாக்கி. இதை விஸ்வநாதன் ஐயா அவர்கள் சுட்டி காட்டி இருக்கின்றார்கள். அவர் எந்த அரசியல் கட்சியும் சாராதவர். அப்படி இருந்தும் அன்னைக்கு ஸ்பிரிட் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் என்ன, இன்னைக்கு ஸ்பிரிட் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் என்ன, அன்னைக்கு எங்கே இருந்தோம், இன்னைக்கு எங்க இருந்தோம், இதை நம்முடைய சந்தேகர்கள், நம்முடைய தொண்டர்கள், நம்முடைய தலைவர்கள், இங்க வந்திருக்கக்கூடிய பள்ளி கல்லூரி மாணவ செல்வங்கள் புரிந்துக்கணும். ஹிஸ்டாரிக்கல் அக்யூரசி என்ன நடந்துச்சு, எப்படி கொண்டு வந்தாங்க, எதற்காக HB அண்டே அவர்கள் 97 வயசுல அந்த புத்தகத்தை எழுத வேண்டிய கட்டாயம் அவருக்கு எதற்கு.